இந்திய பங்குச் சந்தைகள் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி கடும் சரிவை சந்தித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் இன்றைக்கு இந்திய பங்குச் சந்தைகள் சரிவை சந்தித்திருக்கிறது. நிப்டி சுமார் 417.60 புள்ளிகள் சரிந்திருக்கிறது. தற்போது 22,261.80 என்ற அளவில் வர்த்தகமாகிறது. இந்திய பங்குச் சந்தைகள் இன்று சரிவை சந்தித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். இன்றைக்கு இந்திய பங்குச் சந்தைகள் சரிவுடன் வர்த்தகம் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள். மௌனிகா, ஈரான் மீதான அமெரிக்க கூட்டுப்படைகள் மற்றும் இஸ்ரேல் போர் தொடங்கி இன்றோடு 33 நாட்கள் ஆகக்கூடிய நிலையில இன்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 6:30 மணிக்கு அமெரிக்காவிலிருந்து அந்நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது அடுத்த 2-3 வாரங்களுக்கு ஈரான் மீதான தாக்குதல் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். இது சர்வதேச அளவுல பொருளாதாரம் மற்றும் பங்குச்சந்தைகள்ல சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று நாம் காலையிலே இந்த செய்தியை பதிவு செஞ்சிருந்தோம். இந்த நிலையில்தான் இந்திய நேரப்படி 9:20 மணிக்கு இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகமாக தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தொடக்கத்துல சென்செக்ஸ் என்பது 1400 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. நிப்டியை பொறுத்தவற்றிலுமே 22,300 புள்ளிகளுக்கு கீழ் சரிந்து இன்றைய வர்த்தகம் என்பது தொடங்கி இருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கியதற்கு பிறகிலிருந்தே இந்தியா உட்பட ஆசிய பங்குச்சந்தைகளுடைய மதிப்பு என்பது கணிசமாக அவ்வப்போது குறையக்கூடியதும் அவ்வப்போது ஏறக்கூடிய நிகழ்வுகள் நடந்து வரக்கூடிய நிலையில இன்று காலை அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் வீரியம் என்பது தீவிரப்படுத்தப்படும் என அறிவித்த அடுத்த சில மணி நேரங்களில் இந்திய பங்குச்சந்தைகளை பொறுத்தவரையிலுமே சரிவுடன் தொடங்கி இருக்குது அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 72,262.05 புள்ளிகள் என்பது சென்செக்ஸ் இருந்தது. ஆனா 1473.10 புள்ளிகள் குறைந்து, அதாவது 2.01 விழுக்காடு குறைந்து தற்போது அந்த சென்செக்ஸ் என்பது பதிவாகி இருக்கிறது. நிப்டியை பொறுத்தவரையிலுமே 437.75 புள்ளிகள் குறைந்திருக்கிறது. தோராயமாக 1.93% என்பது சரிந்திருப்பதாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஈரான் போர் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் மட்டுமல்ல, ஆசிய பங்குச்சந்தைகளும் கணிசமான இறக்கத்தை சந்தித்திருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. குறிப்பாக 1.23% அளவுக்கு ஆசிய பங்குச்சந்தைகள் என்பதும் சரிந்திருக்கிறது. இது உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் காரணமாக எழுந்திருக்கக்கூடிய அந்த நிலை அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல இதே நிலை தொடரக்கூடும் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான காரணம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சொன்ன தகவலின் அடிப்படையில் 2-3 வாரங்களுக்கு போர் என்பது தீவிரப்படுத்தப்படும் என அறிவித்திருக்கக்கூடிய நிலையில ஆசிய பங்குச்சந்தைகள், இந்திய பங்குச்சந்தைகள் என கணிசமாக குறைந்திருக்கக்கூடிய நிலையில் தங்கத்தினுடைய விலையும் குறைந்திருக்கிறது. எனவே அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் இந்த பங்குச்சந்தை என்பது சரிவுடனே இருக்கும் அப்படின்றதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.